கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அருமையான இந்த காலை வேளையில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த காலை வேளையிலும் ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளில் தியானிப்போம். இன்றைய வாழ்க்கையில், இன்றைய கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மனசாட்சி என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதான குறித்த ஒரு பெரிய சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் நிலவுகிறது. நம்மளுடைய மனசாட்சி எப்படி இருக்கு? அதற்கான ஒரு புரிதலை நம்ம இந்த நாளில் புரிந்து கொள்வோம். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டாரா? நாம் செய்தவற்றை மன்னித்து விட்டாரா? இனிமே ஒருவேளை நம்ம தவறி விழுந்தோம் அப்படின்னா அதையும் மன்னிச்சிட்டாரா? இல்லை இனிமே தான் மன்னிக்க போகிறாரா? கடந்த கால பாவங்களை மன்னிச்சிட்டாரா? இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாய் எபிரேயர் நிருபம் தெளிவாய் விளக்குகிறது. ஆனால் இன்றைய கிறிஸ்துவ வட்டாரங்களில் அதிகமாய் பிரசங்கிக்கப்படாத ஒரு பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம். ஒருவேளை இதை பிரசங்கித்து விட்டால் எங்கு ஜனங்கள் அதிகமாய் பாவம் செய்து விடுவார்களோ என்கிறதான ஒரு பயம் கிறிஸ்துவ வட்டாரத்தில். இதை பிரசங்கித்து விட்டால் எங்கு அவர்கள் தடுமாறி போய்விடுவார்கள், தேவனை விட்டு தூரமாய் போய்விடுவார்கள் என்பதான ஒரு மாயையான ஒரு பயம் அநேக ஊழியர்களிடத்தில் இருக்கிறபடியினால இதை அதிகமாய் பிரசங்கிப்பது இல்லை. ஆனால் உண்மையின் கருத்து என்ன? வேதத்தில் சத்தியத்தை சத்தியமாய் நாம் சொல்லும் பொழுது அது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலை உண்டாக்கும் என்பதுதான் உண்மையான கருத்தாக இருக்கிறது. இதோ இந்த நாளில் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 17-18 நாம் வாசிப்போம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. அதாவது 16ஆம் வசனத்திலிருந்தே பார்த்தோன்னா, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, அதாவது நாம் இப்போ வாழ்கிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்கிற இந்த நாட்கள், 15ஆம் வசனம் சொல்லுகிறது. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களை வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுனால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, அப்படியே 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் அப்படியே படிச்சுட்டே வரும். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எழுதுகிற அசைவில்லாமல் உறுதியாக இருக்கக்கூடும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு? நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதுதான். இங்கே அநேகருக்கு டவுட் என்னென்னா, சரி ஓகே, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கடந்த கால பாவம் அதெல்லாம் மன்னிச்சிட்டாரு ஆண்டவர், ஞானஸ்தானம் எடுக்கும்போது மன்னிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் நான் தவறுகிறேனே, விழுகிறேனே, எழுந்திருக்கிறேனே, அப்போ இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா இல்லையா? ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்தார், மாம்சமானார், நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த உலகத்தோட, இந்த பிரபஞ்சத்தோட மொத்த பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு, எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு, எல்லாருடைய சாபத்தையும் சுமந்து கொண்டு, தரித்திரத்தை சுமந்து கொண்டு, நோயை சுமந்து கொண்டார். என்னுடைய பாவங்கள் சிலுவையில் 2000 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது நம்ம பறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கினார். அவர் சுமந்து கொண்டார். அவரோடு கூட நானும் இருந்தேன்,
அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தேன். 2000 வருஷத்துக்கு முன்பாக இது நடந்துடுச்சு. நீங்களும் நானும் பிறக்கலைன்னு வச்சுங்களேன், பிறக்கவே இல்லை. ஆனால் நம்ம இந்த பூமியில் வருவதற்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நான் ரட்சிக்கப்படும் போது தாங்க மன்னிச்சார், ஞானஸ்தானம் எடுக்கும்போது தாங்க மன்னிச்சார். இல்லைங்க, 2000 வருஷத்துக்கு முன்பாக மன்னித்தார். எப்போ அவர் சிலுவையை சுமந்தாரோ அப்போவே அதை மன்னிச்சிட்டாரு பாருங்க. உங்களுடைய மனசாட்சி இந்த நாளில் அது சுத்தமாக்கப்படட்டும், மனசாட்சி தெளியட்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை நான் நாளைக்கு தவறுவேனா அதையும் தேவன் மன்னித்திருக்கிறார். இதுதான் அப்பாவோட உண்மையான அன்பு பாருங்க. அதுக்கு தான் இது பிரசங்கிக்கப்படுகிறது. நம்முடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கிறது. ஆமென்.